ரொம்ப போரிங்கா இருக்கேன். மீன் பிடிக்க வந்தா இங்க வந்து மணிக்கணக்கா தூண்டில் போட்டு ஒரு மீன் கூட பிடிக்கலங்கிறது அதுக்கு மேல வேதனையா இருந்துச்சு. பேசாம சும்மா வீட்லயே இருந்துக்கலாம் போலக்குன்னு தோணுச்சு. ஆனா அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற தூண்டில ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. பரவாயில்ல, அவன் தூண்டிலாச்சும் ஒரு மீன் மாட்டிச்சுன்னு சொல்லி சந்தோஷமா அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே. தூண்டிலே எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த பையன் பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள கிளம்பிடுறேன் கேட்டா, அதுக்குள்ள டே மணிக்கணக்காவதா இந்த தூண்டில் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதான் ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குதுன்னு சொன்னேன். என்ன அது தூண்டில் சரியில்லையா, இங்க காட்டினா நான் பிடிச்சி காமிக்கிறேன்னு சொன்னா நீ பிடிச்சி காமிக்கிறா, நீ மட்டும் ஒரு மீன் பிடிச்சிட்ட இந்த தூண்டில நீயே வச்சுக்கிறான்னு சொன்னேன். அவ்வளவுதானே, எப்படி பிடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு தூண்டில போட்டு அவனும் மணிக்கணக்கா காத்துட்டு தான் இருந்தான். ஆனா அந்த தூண்டில எப்படியோ ஒரு மீன் பிடிச்சே அவனு தண்ணிக்குள்ளலாம் இறங்கி நின்று அப்புறம் கடைசியா ஒரு மீன் அவனுக்கு மாட்டிக்கிச்சு. சரி பரவாயில்ல, சொன்னபடியே மீன் பிடிச்சிட்டான். ஆனால் மணி கணக்காச்சு, 2 மீன் தான் பிடிச்சோம். ஸோ அந்த 2 மீனையும் தூக்கி தண்ணியிலே விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி தூண்டிலையும் அவங்ககிட்டே கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த தூண்டில் என்கிட்ட இருந்தாலும் வேஸ்ட்டு தான், சும்மா தான் கிடக்கும். ஸோ அவனாச்சும் யூஸ் பண்ணட்டுமே தான் அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். நல்லாடுறா.